வணக்கம். மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் தேவர்கள் சூரபத்மன் என்ற அரக்கனின் கொடுமை தாங்காமல் அவரை அழிக்க உபாயம் தேடி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தனர். அதற்கு சிவபெருமான், என்னிடம் முருகன் என்ற குமாரனை உண்டாக்கி அதிவிரைவில் அவ்வசுரர்களை அழிக்க செய்கிறேன் என்று கூறிவிட்டு தம் உருவத்தை மறைத்து கொண்டார். அதன் பிறகு விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் சிவனை தரிசித்தது நமது பாக்கியம் என்று பரவசப்பட்டு அசுரர்களின் தொந்தரவுக்கு பயந்து தங்கள் உறைவிடங்களை துறந்து விட்டு மேருமலை குகைக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கு பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் ஒன்று குழும்பி தங்களுடைய தலைவரான திருமாலை நோக்கி, பத்மநாபரே, இனி நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நமக்கு சர்வ மங்களங்களையும் அளிக்க வல்லவரான அந்த பரமேஸ்வரனின் தரிசனம் நமக்கு கிடைத்திருந்தும் கூட நம்முடைய துரதிருஷ்டம் நம்மை விட்டு இன்னும் நீடித்த பாடில்லை. ஆனால் அசுரர்களுக்கோ அவர்கள் எண்ணிய காரியமெல்லாம் வெகு எளிதில் நிறைவேறி வருகின்றன. நாராயணனே, இப்போது நாம் என்ன செய்வது? இனி என்ன உபாயத்தை கையாள சொல்கிறீர்கள்? எந்த உபாயத்தின் மூலமாக சிவபெருமானிடம் அதிவிரைவில் முருகன் பிறந்து அசுரர்களை சம்ஹாரம் செய்வார் என்று கேட்டனர். மகாவிஷ்ணு அதை பற்றி பிரம்மாவுடன் கலந்தாலோசித்துவிட்டு தேவர்களை நோக்கி, உலக மாதாவும் சிவப்பிரியையுமான சக்தி தேவி தசனுக்கு பெண்ணாக இருந்த தன் உடலை விட்டுவிட்டு இப்பொழுது பர்வராஜருக்கு புத்திரியாக அவதரித்திருக்கிறார். அதிலிருந்து உலகநாதரான பரமேஸ்வரன் தம் பொறி புலன்களை அடக்கி ஒடுக்கி உள்ளத்தை ஒருமைப்படுத்தி சனகாதி முனிவர்களுக்கு உபதேசிக்க விரும்பி தக்ஷணாமூர்த்தியாகி கைலாயத்தில் உள்ள ஆலமரத்தடியில் அமர்ந்து கொண்டு சின்முத்திரையின் மூலமாக உபதேசித்து அவர்களின் சந்தேகங்களை தெளிவாக்கி வருகிறார். இந்த உலகம் அனைத்தும் சிவமயம். எனவே அவர் பொறிப்புலன்களை ஒடுக்கியிருப்பதால் அவர் மயமான சகல ஜீவராசிகளும் போகங்கள் அனைத்திலும் விரக்தி அடைந்து புலன்களின் அனுபவ விஷயங்களை விஷமாக எண்ணிவிட்டார்கள். சிவபெருமானும் சக்தி தேவியும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து தனித்திருப்பதாலேதான் இந்த உலகம் முழுவதும் விரக்தியாக மாறியிருக்கிறது. இங்கே சிவஸ்வரூபத்தை தவிர வேறு எந்த பொருளுமே இல்லாததால் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் ஆண் பெண் என்ற பேத உணர்ச்சி ஏற்படாமல் போய்விட்டது. அதாவது ஆண் பெண் என்ற இனக்கவர்ச்சியோ அதன் விளைவாக காம உணர்ச்சியோ ஒருவருக்குமே எழவில்லை என்றார். திருமால் மேலும் தொடர்ந்து கூறினார், உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் மட்டுமல்ல, தேவர்களான உங்களுடைய உள்ளத்திலும் காம இச்சையோ மோகதாபமோ இல்லாமல் போய்விட்டது. திக்பாலர்களும் அவரவர் பத்தினிகளிடம் ஆசையில்லாமல் இருக்கிறார்கள். நினைத்து பார்த்தால் இது விந்தையிலும் விந்தைதான். தேவேந்திரருக்கு அவர் மனைவியான இந்திராணியிடமும் பிரம்மாவுக்கு தம் பத்தினியான சரஸ்வதி தேவியரிடமும் மோகம் உண்டாகவில்லை. எனக்கோ என் உள்ளம் ஆசை இழந்து எனக்கு லக்ஷ்மி வேண்டாம் என்று ஓயாமல் கூறுகிறது. உலகத்தில் உள்ள உயிர் பிராணிகள் அனைவரின் உள்ளமும் மன்மதனின் காமபானத்துக்கு இலக்காகவில்லை. இந்த உலகெங்கிலும் ஆண் பெண் சேர்க்கை உறவே இல்லாமல் போய்விட்டது. நான்முகனின் படைப்பு தொழில்தான் எப்படி நடைபெற முடியும்? நானும் உலகை காக்கும் தொழிலை எப்படி செய்ய முடியும்? திக்பாலர்களும் தங்கள் அதிகாரங்களை எப்படி செலுத்த முடியும்? யாகம் செய்தவர்கள் புத்திரன் பிறந்ததும் செய்ய வேண்டிய ஹோமங்களை எப்படிதான் செய்ய முடியும்? அத்தகைய ஹோமங்களை செய்யாவிட்டால் தேவர்கள்தான் எப்படி திருப்தி அடைவார்கள்? ஜந்துகளுக்கு தான் எப்படி தேஜஸ் ஏற்படும்? இந்திரியங்களை வளர்க்க உதவும் உணவுப் பொருட்களை உண்ணும் சக்தி தான் எது? ஆகையால் சகலவிதமான உலக சிருஷ்டிகளும் ஆண் பெண் கூடலின் மூலமாக தான் ஏற்பட முடியும். வேறு எதன் மூலமாக ஏற்பட முடியும்? ஆகையால் காமத்துக்கு ஆதி தேவனான மன்மதனை நாம் வரவழைத்து பலவற்றாலும் அவர் மனதை மகிழ செய்வோம். வெவ்வேறாக தனித்திருக்கும் பார்வதியையும் பரமசிவரையும் அந்த மன்மதன் மூலமாகவே ஒன்று சேர வைத்து அவர்கள் மனதில் காமத்தை மூட்டி அதன் விளைவாக கைலாசநாதருக்கு குமாரன் பிறக்க செய்ய வேண்டும். அந்த முயற்சியில் ஈடுபடுவோம் என்று மகாவிஷ்ணு முடிவு செய்து காமதேவனான மன்மதனை நினைத்தார். உடனே மன்மதனும் தன் காதல் மனைவியான ரதி தேவியோடும் காமபானத்தோடு கூடிய கம்புவில்லோடும் அடிவிரைவில் வந்து தேவர்கள் முன்னால் நின்றார். அவர் மகாவிஷ்ணு, பிரம்மா முதலான தேவர்களை வணங்கிவிட்டு, தேவ பெருமக்களே, உலக அதிபதியான நீங்கள் அனைவரும் என்னை எதற்காக இப்போது நாடி இங்கே வரவழைத்தீர்? திருமாலே, நான்முகரே, தேவேந்திரனே, உங்களுக்கு அடிப்பணிய காத்திருக்கும் ஊழியனான எனக்கு கட்டளையிடுங்கள். 3 உலகங்களிலும் உங்களுக்கு எந்த காரியம் நிறைவேற வேண்டுமானாலும் தயங்காமல் அதை என்னிடம் தெரிவியுங்கள். மாயவரே, பேராதரவினால் அவை அனைத்தையும் குறைவர நிறைவேற்றுகிறேன் என்றார். அச்சுதனான பரமாத்மா அவரை நோக்கி,
புன்சிரிப்புடன், மன்மதா, நீ புத்திசாலி, நீ காம கலையில் கைதேர்ந்தவன் ஆகையால் உலகங்களுக்கெல்லாம் ஒரே மன்னனாக நீ ஒருவனே இருந்து வருகிறாய். இப்போது நீ செய்ய போகும் காரியம் 3 காலத்துக்கும் தகுதி வாய்ந்ததாக இருக்கும். உலகங்களுக்கெல்லாம் காமக்கலை மன்னனாக விளங்கும் நீ ஆண் பெண் கூடலான தேவ காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். கருத்த நிறமும் சிவந்த நிறமும் வாய்ந்த தம்பதிகளான பார்வதியும் பரமேஸ்வரனும் வெவ்வேறாக பிரிந்திருக்கும் வரை உலகத்தில் எந்த ஆணையும் பெண்ணையும் உன்னால் ஒன்றுபடுத்த முடியாது. உடலில் உள்ள இடது பாகமும் வலது பாகமும் உலகத்துக்கு தாய் தந்தை என்னும் 2 வடிவங்களாக அமைந்திருக்கிறது. அந்த 2 வடிவங்களில் ஒன்றான தாயின் வடிவான பார்வதி தேவியானவள் தன் நாயகனிடமிருந்து பிரிந்து சென்று தற்போது பர்வதராஜனின் குமாரியாக அவதரித்து தன் நாயகருக்கு திருப்தி செய்விக்கும் பொருட்டு அந்த பர்வத மலையிலேயே தங்கியிருந்து தவம் செய்து வருகிறார். மற்றொரு பாகமும் தந்தை சொரூபமுமான பரமேஸ்வரரோ உன்னதமான கைலாச மலையில் ஆலவிருட்சத்தின் அடியில் தக்ஷணாமூர்த்தியாக அமர்ந்து கொண்டு சின்முத்திரையின் மூலமாக சனகாதி முனிவர்களுக்கு தத்துவ ஞானத்தையும் வேத ரகசியங்களும் உபதேசித்து கொண்டிருக்கிறார். ஆகையால் தம்பதிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்திருக்கும் இந்த நிலையில் 2 பாகங்களான அவர்கள் இருவரும் மீண்டும் முன்னால் ஒன்று சேர்க்கப்பட்டால்தான் 3 உலகங்களும் முந்தைய நிலைமைக்கு வர முடியும். உன் வில்லில் காமத்தை தொடுத்து அந்த சிவனின் உள்ளத்தில் காதல் வேட்கையை மூட்டி அவ்விருவரும் ஒன்று கூட செய்ய வேண்டும். காமதேவனான உனக்கோ இந்த உலகத்தில் அதிக ஆற்றல் இருக்கிறது. இப்போது சிரமமின்றி பாராட்டுதலுக்கு உரியவனாகி விடுவாய். அதற்கு மன்மதன் கூறினார், விஷ்ணுவே, மறையவரே, உங்கள் முன்னிலையில் உண்மையான சில வார்த்தைகள் சொல்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். காமக்கலை மன்னனான நான் புவனமெங்கும் வெற்றி கொடியை நிலைநாட்டி வல்லமையோடு விளங்கும் வண்ணம் எனக்கு எந்த கைலாசநாதர் அருள் பாரித்தாரோ அந்த சிவபெருமானையும் நான் வெல்ல நினைத்தால் என் தலைவனுக்கு துரோகம் அளித்தவன் ஆகிவிடுவேன். தலைவனுக்கு துரோகம் புரிந்தவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் இடமில்லை, நரகத்தில் தான் போய் வாழ வேண்டும். இந்த மாதிரியான ஒரு துரோக காரியத்தை நான் செய்து முடித்தால் எனக்கு பரலோக பிராப்தி கிடைத்தாலும் கிடைக்கட்டும், அல்லது கிடைக்காமல் போனாலும் போகட்டும். ஆனால் அந்த முக்கன் பெருமான் கோப ஆவேசம் கொண்டு என்னை குங்கிலிய பொடியை போல் சுட்டெரித்து விடுவார். என் கரும்பு வில்லில் காமபானங்களாக மலர்களே இருப்பதால் அம்மலர் அம்புகளை மகாதேவன் மீது நான் எய்துவது அப்பெருமானை அர்ச்சனை செய்வதற்கு சமமாகும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் பிறை சூடிய அந்த பெருமாளுக்கோ மலர்களோ பாலோ அதிக பிரியத்தை கொடுக்கக்கூடியவை என்றாலும் நல்ல நோக்கம் இல்லாமல் அவருக்கு மலர்களை அர்ச்சனை செய்தாலோ பாலை சமர்ப்பித்தாலோ சர்வேஸ்வரராகி அவர் அவற்றை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அதே சமயம் மனதில் வஞ்சனையற்ற நல்ல பாவனையோடு அப்பெருமானுக்கு புட்களையும் பூண்டுகளையும் கற்களையும் அடிகளையும் அர்ச்சித்தாலும் அந்த கங்கநாதர் அவற்றை அன்போடு ஏற்றுக்கொண்டு அகம் மகிழ்கிறார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை முருகனின் கதையான கந்தபுராண கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.